அமைப்பவரே கனிதரோ மரமாக கனிதரோ மரமாக காப்பாற்றி வளர்ப்பவரே என்னை காப்பாற்றி வளர்ப்பவரே வறண்ட நிலங்களிலே வாய்க்கால்கள் அமைப்பவரே வறண்ட நிலங்களிலே வாய்க்கால்கள் அமைப்பவரே கனிதரோ மரமாக கனிதரோ மரமாக காப்பாற்றி வளர்ப்பவரே என்னை பனி போல பெய்யோ பரிசுத்தரே மழையாக பொழியோ ஆவியே பனி போல பெய்யோ பரிசுத்தரே மழையாக பொழியோ ஆவியே 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 மழையாக பொழியோ ஆவியே 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 மழையாக பொழியோ ஆவியே பனி போல பெய்யோ பரிசுத்தரே மழையாக பொழியோ ஆவியே பனி போல பெய்யோ பரிசுத்தரே மழையாக பொழியும் ஆவியே யுத்தங்கள் செய்பவரே யோர்தானை பிளந்தவரே யுத்தங்கள் செய்பவரே யோர்தானை பிளந்தவரே ஐயா பெருமழையாய் பிரவேசித்த பெருமழையாய் பிரவேசித்த உள்ளம் கை வேகமே எங்கள் உள்ளம் கை பனி போல பெய்யோ பரிசுத்தரே மழையாக பொழியோ ஆவியே பனி போல பெய்யோ பரிசுத்தரே மழையாக பொழியோ ஆவியே 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 மழையாக பொழியோ ஆவியே ஆவியே ஆவியானவரை வாழ்த்தி வரவேற்று மழையாக பொழியோ ஆவியே ஆவியே வாழ்த்தி வரவேற்று நிறைவானது வரும் பொழுது குறைவுகள் ஒழிந்து போகும் இயேசுவே ஆவியே ஆவியே பரிசுத்தாவியே பரிசுத்தாவியே பொழியோ ஆவியே 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 இயேசுவே பொழியோ ஆவியே நல்ல ஆண்டவரே கிருபையுள்ள பிதாவே இந்த
நல்ல அருமையான மனமகிழ்ச்சியான ஆண்டவரே இந்த 3வது மாதத்தினுடைய மார்ச் மாதத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமைக்காக உமக்கு நாங்கள் கோடாகோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இந்த நல்ல திருவிருந்து ஆராதனைக்காக நாங்கள் உமக்கு கோடாகோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். கண்மணி போல் எங்களை பாதுகாத்தீரையா, வழிகள் எல்லாம் காக்கும்படிக்கு நீர் எங்களுக்காக தூதர்களுக்கு கட்டளையிட்டீர். ஆண்டவரே, பாதம் கல்லில் இடராதபடிக்கு தூதர்கள் எங்களை கரங்களில் ஏந்தி கொண்டு போனார்கள். ஐயா, உமக்கு நாங்கள் கோடாகோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே ஐயா, அந்த காலவேளையில் பாதுகாத்த நினைவுகளை, எங்களை பாதுகாத்த தயவை எல்லாம் நினைத்து ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த சந்நிதிக்கு நேர் பயபக்தியுடன் பணிந்து கொள்ளும்படியாய் உம்முடைய ஆணிகள் பாய்ந்த பாதப்படிகளிலே விழுந்து ஆண்டவரே உமது பாதப்படிகளை முத்தமிடும்படியாய் ஆண்டவரே பிரசன்னத்தினால் நிறைவுபடும்படியாய் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஐயா, இந்த மார்ச் மாதம் எங்களுக்கு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மாதமாக, இந்த மார்ச் மாதத்திலே ஆண்டவரே நன்மைகளும் கிருபைகளும் தொடருகிற ஒரு மாதமாக, ஆண்டவரே நெடுநாளாய் காத்திருந்த காரியங்களுக்கு நல்ல பதில்களை பெற்றுக் கொள்ளுகிற ஒரு மாதமாக, நாதா அந்த காலை வேளையிலே நிறைவானது வரும் பொழுது குறைவுகள் ஒழிந்து போகுமே. எல்லா குறைவுகள் ஆண்டவரே, சரீர பலகீனங்கள், ஆன்மீக பலகீனங்கள், ஆவியிலே ஆத்துமாவிலே சரீரத்திலே உள்ளவைகள் எல்லாம் ஒழிந்து போகும்படியாய் அந்த பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு எங்கள் எல்லைகளை ஆட்கொள்ள, எங்கள் சிந்தைகளை அக்கமண்டேட் பண்ண, ஆண்டவரே எங்களுடைய இருதயங்களை நிரப்ப இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்கள் ஆராதனைகளை பொறுப்படுத்தி நடத்துவீராக. திருவிருந்து ஆராதனைக்கு எங்களை ஆயத்தப்படுத்தும் ஐயா. துணிகரமாய் பங்கெடுக்காதபடி காத்துக்கொள்ளும் ஆண்டவரே, உதாசீனப்படுத்தாதபடி காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லையே. பரிசுத்தமானது உம்முடைய ஆலயத்தின் நித்திய அலங்காரமே. அதான் அந்த காலை ஆராதனையிலே அந்த பரிசுத்த அலங்காரத்தோடு கூட உம்மை தொழுது கொள்ளுகிற நல்ல கிருபைகளினால் எங்களை ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். பயப்படாத ஒரு வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று சொன்ன தேவன், இந்த மார்ச் மாதத்திலே அந்த வார்த்தைகளின் மகத்துவத்தை அனுபவிக்க கிருபைகளை தாரோ. நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். அந்த மகா மேன்மையும் அந்த அருமையுமான வாக்குத்தத்தங்களுக்கு எங்களை பரிபூரணமாய் அர்ப்பணம் செய்து ஜெபம் பண்ணுகிறோம். ஆராதனைகளை பொறுப்பெடுத்து நடத்தும் நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் கிருபையுள்ள எங்கள் நல்ல பிதாவே. எல்லாரும் ஆமென் சொல்லும்படி கேட்கிறேன். வந்திருக்கிற எல்லாருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ரொம்ப அடிக்கடி நான் மகிழ்ச்சி அடைகிற வேத வசனங்களிலே ஒரு பகுதி கன்ஃபார்ம் ஆண்டவர் சொல்றாரு, நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே. டபுள் எம்பசைஸ். ஆமென் ஆமென். ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து வாக்குத்தத்தம் உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். கன்ஃபார்ம் ஆண்டவர் சொல்றாரு, வெயிட்டிங்லலாம் இல்லை. ஆமென். வெயிட்டிங் லிஸ்ட்டு ஓகே ஆயிட்டா கேட்போம் பார்த்தீங்களா? மாதத்தில் நம்முடைய வெயிட்டிங் லிஸ்ட் எல்லாம் ஓவராக கர்த்தர் கிருபை தருவாராக. ஆமென். நிச்சயமாகவே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. 2 பேரும் ஒரு வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறோம். 2 சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம், தனியாக பைபிள் வாசிப்போம், சேர்ந்து சில வசனங்களை தியானம் பண்ணுறோம். ஆனால் 2 பேருக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் ஆல்ரெடி இந்த போன மாதத்தை முடிக்கிற வேளைகளிலே ஆண்டவர் திட்டமும் தெளிவுமாய் உள்ளத்தில் பேசின வார்த்தைகள் நிச்சயமாகவே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பேசுகிற ஆண்டவர். ஆமென். அதனால யாரெல்லாம் அந்த வார்த்தையை உறுதியாக பிடிச்சு கொள்றீங்களோ அவங்க வாழ்க்கையில எல்லாம் அந்த வார்த்தைகள் நிறைவேறும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் சொல்லிட்டே இருக்கேன், ஆண்டவரே நிச்சயமா சொல்லியிருக்கீங்க, ஆல்ரெடி சொல்லிட்டீங்க. தேவ மனுஷனுடைய வாயில உடன்படிக்கை பற்றி சுமக்கிற நான் பாஸ்டர்ட்டெல்லாம் எதையும் அதெல்லாம் ஷேர் பண்ணலை. என் உள்ளத்துக்குள்ள வச்சு நான் ஆண்டவருக்கு நிறைய நேரங்கள் அப்படி ஆகிறத நான் பார்த்துருக்கிறேன். ஆமென். ஆண்டவர் நிச்சயமா ஆசீர்வதிக்கத்தான் போறாரு. எதிர்பார்க்குதலோடு நம்பிக்கையோடு. ஆமென். வேண்டுதல்கள் கேட்கப்பட்டது, பயப்படாத அனுபவங்களோடு. ஆமென். நல்ல சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை போற்றி பாட போகிறோம். திருவிருந்து ஆராதனைக்கு நல்ல ஆயத்தமான நிலையிலே ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவரே என்னை தகுதிப்படுத்தும், என்னை ஆயத்தப்படுத்தும். துணிகரமான அதில் பங்கெடுக்கக்கூடாது. வீட்டில் கசப்புகள், வெறுப்புகள். ஆரம்பத்திலே நான் சொல்கிறேன், எத்தனை மன வருத்தங்கள். சில காரியங்களை ஆண்டவர் சுட்டி காட்டும் பொழுது, அவரோடு தனித்து போகும் பொழுது கண்டிப்பாக சில காரியங்களை ஆண்டவர் சுட்டி காட்டுவார். இல்லை மகள், இந்த கசப்பை உன் இருதயத்தை விட்டு எடுத்துரு, இந்த வருத்தம் உனக்குள்ள வேண்டாம்,
இந்த வருத்தத்தை தூக்கி போட்டுரு. நிறைய நேரம் ஆண்டவரோட போராடுவேன், என்னால் முடியல, நீ பலன் தந்தா நான் அதை சேஞ்ச் பண்ணிடுறேன், என்னால் முடியல ஆண்டவரே, மனுஷீகத்தில் முடியல. ஆனால் பலன் தந்து அவைகளை எடுத்து போட கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். பீஸ்ஃபுல்லாக வரணும் அவர் சமூகத்தில் வரும் பொழுது. ஆமே, நீ தேவனோடு பழகி சமாதானமாயிரும், அதனால் உமக்கு நன்மை வரும். யோபு புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. ஆமேன். அதனால் அந்த சமாதானமான அவருக்கு பிடிக்காத அனுபவங்களோடு அவரிடத்துல வராம, வேதம் சொல்லுதுங்க, வேதத்தை கேளாத படிக்கு தன் செவியை விலக்குகளுடைய ஜபம் அருவருப்பானதான். அந்த ஜபத்தை அவர் கேட்க முடியாது. அந்த அருவருப்பான ஜபத்தை ஏறெடுத்து டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, நம்ம லைஃப் டைமும் வேஸ்டாக போயிடக்கூடாது. ஆமேன். தேவன் விரும்புகிற எல்லைகளிலே தேவன் விரும்புகிற நல்ல ஒரு ஜபத்தையும், இந்த காலை ஆராதனைகளை அவள் விரும்புகிற ஒரு நல்ல ஆராதனையையும் செய்வதற்கு கர்த்தர் எனக்கும் உங்களுக்கும் கிருபை தருவாராக. ஆமேன். நல்ல சத்தத்தை உயர்த்தி செய்த நன்மைகளை எல்லாம் நினைத்து ஆண்டவரோடு ஒப்புரவாகி, இன்னும் சில கசப்பு, வெறுப்பு, வீட்டுக்குள்ளே சில எதிர்த்து நிற்கிற எண்ணங்கள், கிரியைகள் என்ன இருந்தாலும் தூக்கி போட்டுருவோம். ஆமேன். நானும் தேவனும், தேவனும் நானும், நானும் வேதமும், வேதமும் நானும். ஆமேன். ஆமேன். தேவனும் நானும் தான் அடிக்கடி நினைப்பேன். ஆனால் வேதத்தை தனிச்சு வாசிக்க உட்காரும் பொழுது நான் சொல்லுவேன், நானும் வேதமும், வேதமும் நானும். ஆமேன். டைவர்ட்டாகாமல் வாசித்து பாருங்களேன். தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளி தேனிலும் மதுரம் உள்ளதுமாய் இருக்கிறது. அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். அவைகளை கை கொள்ளுகிறதினால் மிகுந்த பலன் உண்டு. கொஞ்சம் பலன் இல்லைங்க, மிகுந்த பலன் உண்டு. ஆமே, நிச்சயமாகவே உன்னை பெருக பண்ணுவேன். ஆமே. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். பாடலின் கருத்தை உணர்ந்து பாட கேட்கிறேன். ஆண்டவர் கிருபை தருவாராக. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கன்மலையே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கன்மலையே. பெருவெள்ளம் மதிலை மோதி பெரும் காற்று அடிக்கையில், பெருவெள்ளம் மதிலை மோதி பெரும் காற்று அடிக்கையில், எங்கள் புகலிடமே எங்கள் தஞ்சமே பெரும் கன்மலையின் நிழலே. எங்கள் புகலிடமே நானும் தேவனும், தேவனும் நானும் பெரும் கன்மலையின் நிழலே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கன்மலையே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த மலையே. எம்மை உயர்ந்த ஸ்தானங்கள் மேல் வைத்து வைத்ததும் நீரல்லவோ. எம்மை உயர்ந்த ஸ்தானங்கள் மேல் நல்லா உணர்ந்து அனுபவித்து நீரல்லவோ. கன்மலை தேனும் வடியும் எண்ணெயோ தருவதும் நீரல்லவோ. கன்மலை தேனும் வடியும் எண்ணெயோ தருவதும் நீரல்லவோ. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கன்மலையே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கன்மலையே. செங்கடலும் பிளந்து போவோம் யுத்த சேனையும் அமிழ்ந்திடும். கடலும் பிளந்து போகும் யுத்த சேனையும் அவிழ்ந்திடும். எங்கள் பராக்கிரமே எங்கள் பலனும்
காற்று இந்த மார்ச் மாதத்துல எங்கள் புகலிடமே, எங்கள் தஞ்சமே, பெரும் கண்மலையின் நிழலே. எங்கள் புகலிடமே, எங்கள் தஞ்சமே, பெரும் கண்மலையின் நிழலே. எம்மை உயர்ந்த ஸ்தானங்கள் மேல் வைத்து வைத்ததும் நீர் அல்லவோ. எம்மை உயர்ந்த ஸ்தானங்கள் மேல் வைத்து வைத்ததும் நீர் அல்லவோ. கண்மலை தேனோ வழியும் எண்ணையோ தருவதும் நீர் அல்லவோ. கண்மலை தேனும் வழியும் எண்ணெயும் தருவதும் நீர் அல்லவோ. செங்கடலும் பிளந்து போகும், யுத்த சேனையும் அமிழ்ந்திடும். கடலும் பிளந்து போகும், யுத்த சேனையும் அமிழ்ந்திடும். எங்கள் பராக்கிரமே, எங்கள் பலனும் நீரே, ஜெயம் எடுப்போம் மாலே. எங்கள் பராக்கிரமே, பலனும் நீரே, ஜெயம் எடுப்போம் உம்மாலே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த மலையே உம்மை போற்றி பாடுவோம், எங்கள் உயர்ந்த கண்மலையே. உம்மை போற்றி பாடுவோம், எங்கள் உயர்ந்த கண்மலையே. ஆமென். இன்னொரு பாடலை பாடப்போகிறேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படிப்பா நான் உங்களுக்கு நன்றி சொல்வேன். ஆமென். நல்ல பாடலின் கருத்தை உணர்ந்து எல்லாரும் பாடும்படி கேட்கிறேன். நான் ஆவியோடும் பாடுவேன், நான் கருத்தோடும் பாடுவேன், நீர் மீட்டு கொண்ட ஆத்துமா கெம்பீரித்து மகிழ பாடுவேன். ஆமென். நல்ல சத்தத்தை உயர்த்தி பாடுவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. நல்ல சத்தத்தை உயர்த்தி நல்ல கரங்களை தட்டி இயேசு ராஜா. தாழ்மையில் இருந்தேன் தயவாய் நினைத்தீர், தேவனே உம்மை துதிப்பேன். தாழ்மையில் இருந்தேன் தயவாய் நினைத்தீர், தேவனே உம்மை துதிப்பேன், தேவனே உம்மை துதிப்பேன். ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி
எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. நீர் செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு, விவரிக்க முடியாதையா. நீர் செய்த அதிசயம் ஆயிரம் செய்த நன்மைகளை எல்லாம் நினைத்து முடியாதையா. ஐயா விவரிக்க முடியாதையா. ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், இயேசுவே. எப்படி நன்றி நன்றி சொல்வேன். ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. காலங்கள் உமது கரத்தில் இருக்கவும் பாதைகள் மெய்யாய் பொழியோ. காலங்கள் உமது கரத்தில் இருக்கும், பாதைகள் நெய்யாய் பொழியோ. ஆமென், பாதைகள் நெய்யாய் பொழியோ. ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், ஆமென், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு இயேசுவே. செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன். நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. விரோதமாய் எழும்பின ஆயுதங்களை வாய்க்காது போகச் செய்தீர். விரோதமாய் எழும்பின ஆயுதங்களை வாய்க்காது போகச் செய்தீர். ஐயா வாய்க்காது போகச் செய்தீர். ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன். நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா எத்தனை நன்மைகள் இயேசுவே. எப்படி நன்றி சொல்வேன். நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. கரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் காத்தீர். கரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் காத்தீர். என்னை காலமெல்லாம் காத்தீர். ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா எத்தனை நன்மைகள் செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன். நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா இயேசு ராஜா, ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. வாக்குத்தத்தத்தை சார்ந்த ஒரு பாடலை பாடப் போகிறோம். நல்ல அறிக்கையிட்டு பாடப் போகிறோம். ஆமென். எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். ஆமென். நல்லா பாடிக்கிட்டே இருங்க, அறிக்கையோடு பாடுங்க. ஆமென்.
அடிக்கடி நான் பாடுவேன், சுவிசேஷ பாரம் ஒன்றே. தனியாக ஆண்டவர்கிட்ட போகும்போதெல்லாம் என் சுமையாக மாற வேண்டும் ஆண்டவரே, வேற பாரம் என்னை அழுத்தக்கூடாது. எனக்கு இந்த உலகத்தில் உள்ள வேற பாரம்லாம் எனக்கு வேண்டாம்ப்பா, அதெல்லாம் நீங்கள் என்னை விட்டு அகற்றி போட்டுருங்க. ஆத்தும பாரம். அவர் தம்முடைய ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி அடைகிற எல்லையிலே செயல்படுகிறவளா என்னை மாற்றும் ஆண்டவரே. ஆமென். முழங்காலில் நிற்க, வேதத்தை அறிய, நான் இருக்கிற எல்லைகளுக்கு நான் ஆசீர்வாதமாய் இருக்க தேவன் நம்பி என் கையில் கொடுத்த பொறுப்புகளை, ஆமென், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் எனக்கு நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிற அந்த நல்ல நாளுக்குள்ளே என்னை சரியா நடத்தின ஆண்டவரே, ஒன்றுல நான் குறை உள்ளவளாக போயிடக்கூடாது. ஆமென், ஆமென். இன்னைக்கு நம்ம பாட போகிறோம், எந்தன் தேவனால், எந்தன் தேவனால். தனக்கு மேலே ஒருவர் இல்லாததுனால தம் பேரில் தானே ஆண்டவர் ஆணையிட்டாருங்க, நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். ஆமென். ஒரு அஞ்ஞான மார்க்கத்திலிருந்து ஒரு பெரிய படா ஃபேமிலி வந்தாங்க. அந்த அம்மா எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாங்க. பயங்கர விச் கிராப்ஸ், சூனிய கட்டுகள், மாந்திரிக கிரியைகள். ஜெபம் பண்ணி ஆண்டவர் 1 by 1 எல்லாவற்றிலும் அவர்களுக்கு விடுதலை கொடுத்தார். அவர்கள் இழந்து போன எல்லா பொருளாதாரத்தையும் ஆண்டவர் மறுபடியும் அவர்களுக்கு 1 by 1 அது ரெக்கவர் ஆகி அவர்கள் கைகளிலே பெற்றுக்கொள்ள கர்த்தர் இரக்கம் பாராட்டினார். காலங்கள் நடுவில் என்ன ஆச்சு அப்படின்னா, எல்லாம் கிடைச்ச உடனே என்ன செய்திருவோம், ஆண்டவரை மறந்துடுவோம். அவங்க ஒரு வீடு கட்டி அந்த வீடு டெடிகேட் பண்ண போகிறாங்க. அந்த டெடிகேஷனுக்கு எங்களை கூப்பிடுறாங்க. அப்போ அவங்க தொடப்பட்டது எதில் அப்படின்னா, நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். இந்த வசனத்தை வச்சு தான் அவங்க தொடப்பட்டாங்க. கர்த்தர் அந்த வசனத்தை கொண்டு தான் அவங்கள தொட்டார். அதனால் நானும் பாஸ்டரும் பிளான் பண்ணோம், நல்ல அந்த வார்த்தையை நல்ல ஃப்ரேம் பண்ண, நல்ல அழகான ஒரு வசன போர்டை என்ன செய்யணும், அந்த டெடிகேஷன் பண்ணுங்கிற எல்லையில். ஏன்னா நிறையா இடத்துலேருந்து அவங்க டெலிவர் ஆகி வந்துட்டாங்க. அவங்க உயிரோடு வந்ததும் பெரிய காரியம், எல்லாம் ரெக்கவர் ஆகி அவைகளை பெற்றுக்கொண்டதும் பெரிய காரியம். இதெல்லாம் பார்த்துட்டு அப்படி தான் நினச்சிட்டு போகிறோம். நான் அப்போது 2 வீலரில் பாஸ்டர் பின்னால் உட்காந்துருக்கிறேன். ஒரு சத்தங்க, பன்றிகளுக்கு முன்னால் இதை போடக்கூடாது சொல்லுங்க, முத்துக்களை போடாத, ஷார்ப்பா ஒரு வாய்ஸ். என்னடா புரியல எனக்கு. நம்ம வசனம் வாங்க போகிறோம். எனக்கு அந்த டைமில் எனக்கு எல்லாம் எப்படி இருக்குது, 1 by 1 ரெக்கவர் ஆகிட்டாங்க, நல்லாயிட்டாங்க, கடவுளோடு இருக்காங்க. அவங்க டெடிகேட் பண்ணுற அந்த வீட்டில் இந்த வசனத்தால் தொடப்பட்டாங்க. இதைத்தான் போடணும்னு சொல்லிட்டு போகிறேன். அகைன் ரிப்பீட்டா மறுபடியும் அத்தாரிட்டி வேர்ட், பன்றிகளுக்கு முன்னால் முத்துக்களை போடாத. ஒரு நிமிஷம் பாஸ்டர்ட்ட சொன்னேன், ஓடிட்டு இருக்கும்போதே, இன்னமும் எனக்கு இப்படி சத்தம் கேட்குது, அதனால் என்ன செய்ய வேண்டாம், வசன போட். அப்போ தான் எனக்குள்ள ஒரு தெளிவு வந்தது. ஏன் ஆண்டவர் சொல்கிறாரு, எதுக்காக சொல்கிறாருன்னு தெரியல. போகிற நோக்கம் எங்கே, டெடிகேஷனுக்கு இந்த வேர்டை வாங்கிட்டு போகணும்னு நினைக்கிறோம். தெளிவாக மறுபடியும் அந்த சத்தம் என் காதில் தொண்ணுச்சுது, வாங்கலைங்க. ஆனால் போனோம், நடந்ததை பார்த்தீங்கன்னா எல்லாமே ஏறுமாறாக இருந்தது. மறுபடி அந்த எல்லைக்கு அவர்கள் திரும்பப்பட்டு செய்யக்கூடாதது, தகாத, ஒன்றும் தெரியாது, அவங்க நல்லா இருக்காங்க, கடவுளுக்குள்ளே இருக்காங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் நமக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர், வைராக்கிய வாஞ்சையாய் செயல்படுகிற பரிசுத்த ஆவியானவர், என் மகிமையை வேறொருவருக்கும் கொடேன் என்ற ஆண்டவர் விக்கிரகங்களுக்கு கொடேன் என்று ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லியிருக்கிறார். ஆமாவா இல்லையாங்க? அதனால் ஆண்டவர் சமூகத்தில் வந்திருக்கிறோம். உறுதியாய் பற்றி கொள்ளுகிற இருதயமோ ஆபிரகாமை போல கீழ்ப்படிதல் உள்ள இருதயம். குழந்தை மாறிங்க, போனால் போவார், வானா வருவார், கூப்பிட்டு மேலே பாருன்னா மேலே பார்ப்பாரு, கீழே பாருன்னா கீழே பார்ப்பாரு. காலமாக காத்திருந்து பெற்றுக்கொண்ட அந்த ஏக புத்திரனை, நேசகுமாரனை பலியிடுனா பலியிடுவார். மாம்சத்தோட ரத்தத்தோட தீர்மானம் பண்ண மாட்டாரு. அவ்வளோ நாள் கிடைச்ச பிள்ளை ஒய்ஃப்ட்ட போய் கேட்கல, ஆண்டவர் கேட்டுட்டாரு, கொடுக்கலாமா கொடுக்க வேண்டாமான்னு. அந்த எல்லைக்குள்ள வரும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன். நாமே ஒரு நாளும் அந்த ஈசாக்க மரணத்துக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார். அவன் மூலம்தான் சந்ததியை உண்டாக்குவேன் என்று சொன்ன ஆண்டவர், நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர். நல்லா பாட போறோம். ஆண்டவரே, நான் அந்த ஒரு நல்ல கீழ்ப்படிதல்,
அந்த பெர்ஃபெக்ட் ஒபீடியன், கண்மூடித்தனமான ஒரு கீழ்ப்படிதல், கண்மூடித்தனமான என்ன ஏது இடம் தெரியாது, என்ன ஜனம் ஜாதி ஜனத்தெல்லாம் விட்டுட்டு போனேன், எல்லாம் வந்த உடனே பெற்றுக்கொண்டதை முன்னால வச்சு கொடுத்தவரை பின்னால வைக்க கூடாதுங்கிறத கன்ஃபார்மாக சொல்ல விரும்புகிறேன். அப்போ சொல்லுவார் ஆண்டவர், முத்துக்களை கொண்டு எங்கே போடாத, போட்டுறாத. ரொம்ப இன்னைக்கு மாதிரி இருக்குங்க, இன்னைக்கு மாதிரி இருக்கு. இந்த வசனம் கிடைக்கும் போது என்ன மனசுல அது ரியாக்ட் ஆகிட்டே இருந்தது. ஆமென். நல்லா பாட போகிறேன். எந்த தேவனால் நல்லா சத்தமா அறிக்கைட்டு, இப்படிலாம் இந்த விக்கிரகமான காரியங்கள் எனக்குள்ள வரக்கூடாது ஆண்டவரே. நீ விரும்புகிற ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது அவருடைய பெர்ஃபெக்டான அந்த பிளஸ்ஸிங்ஸ் கன்ஃபார்மாக நமக்கு கிடைக்கும். ஆமென். இந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். இந்த வசனம் கைக்கொள்ளுவேன் நான், இந்த வழிகளில் நான் நடந்திடுவேன். இந்த தேவனால் நிச்சயம் நான் நல்ல நம்பிக்கையோட, மன உறுதியோட, விசுவாச அறிக்கையோட நல்ல கரங்களை தட்டி நல்ல சத்தத்தை உயர்த்தி தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேன் நான், உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எனக்கு எதிராய் வரும் ஆயுதமெல்லாம் நிர்மூலமாய் போய்விடும். எந்தன் தேவனால் நம்பிக்கையோடு, விசுவாச அறிக்கையோடு, எதிர்நோக்குதலோடு விசுவாச அறிக்கையோடு எந்தன் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கொள்ளுவேன். ஆமென். உந்தன் வழிகளில் நான் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேன் நான், உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகளோ எந்தன் சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படும். ஆராதனை கையெழுந்து நின்று, ஆராதனை கையெழுந்து நின்று எந்தன் சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படும். எந்த நன்மையும்
உயர்த்திடுவார். உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். எந்தன் சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படும். எந்தன் நன்மைக்காய் செழித்தோங்கிடச் செய்வார். எந்தன் சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படும். எந்தன் நன்மைக்காய் செழித்தோங்கிடச் செய்வார். எந்தன் தேவனால் எந்தன் தேவனாலே நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். ஆமென். உந்தன் வசனம் ஆமென். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்தன் தேவனால் எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். ஆராதனை ஒரு கமிட்மெண்ட் டைம்குள்ள வந்திருக்கிற முழங்கால் படிக்கிட முடிந்தவர்கள் நீங்க மாத்திரம் எனக்கு போதும் ஆண்டவரே. ஆண்டவரோட நல்ல காம்ப்ரமைஸ் ஆகுங்க. வேதத்தை கேளாத படிக்க தன் செவியை விலக்குடைய ஜபம் அருவருப்பானது. ஆபிரகாமை பார்த்து உன் இனத்தை, உன் ஜனத்தை, உன் தேசத்தை இதெல்லாம் விட்டுட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போன்னு சொன்ன உடனே அவரை நம்பி புறப்பட்டு போனான் தேவ பிள்ளையே. இம்மையில் ஆசீர்வதிக்கப்பட்டான், மறுமையில் ஆசீர்வதிக்கப்பட்டான். கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள் பூமி தாங்கக்கூடாததா இருந்தது. கர்த்தர் வெள்ளியும் பொன்னுமுடைய சீமானாய் கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். அவன் ஆசீர்வாதமாய் இருக்க கர்த்தர் அவனுக்கு உதவி செய்தார். அல்லேலூயா. இந்த காலை வேளையிலே தெய்வ சமூகத்தில் வந்திருக்கிற சொல்றபடி நான் செய்வேன் ஆண்டவரே. உடைய வார்த்தைகளின்படி நான் நடப்பேன். ஈசாக்கு ஆண்டவர் சொன்னார், எப்பா நீ எகிப்துக்கு போகாத. பாவ வாழ்க்கை, விட்டு வந்த வாழ்க்கை, உலக வாழ்க்கை, மாம்சத்தின் வாழ்க்கை போகாதப்பா. ஆவியினால் நடத்தப்பட நான் காண்பிக்கிற இடத்துல இரு. அந்த தேசத்திலே விதை விதைத்தான். கர்த்தர் 100 மடங்கு பலனை ஆசீர்வதிச்சாரலாம். நீங்க அந்த அதிகாரத்தை வாசித்து பாருங்க. அப்பா இந்த ஆசீர்வதிக்கப்படுகிற மாதத்துல, நிச்சயிக்கப்பட்ட மாதத்துல எப்படி ஒரு பொண்ணு ஒரு மனிதனுக்கு நியமிக்கப்பட்ட பொழுது வேறு ஒருத்தர் அதை கேட்க முடியாது. எனக்கு நிச்சயிக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள், பரலோகம் நிச்சயித்த ஆசீர்வாதங்கள், வரப்போகிற மணவாளனால் நிச்சயிக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள், வேற யாரும் அதை அபகரிக்க முடியாது, அதை பறித்து கொள்ள முடியாது. என்னுடைய பரம மணவாளனுடைய கையிலிருந்து நல்லா கேளுங்க. அந்த கான்ஃபிடென்ட்டோடு கூட எனக்கென்று நிச்சயிக்கப்பட்ட ஆசீர்வாதங்களை, எனக்கு வரும் ஆசீர்வாதங்களுக்கு நானே தடையாய் வராதபடி நீர் மாத்திரம் போதும், உம்மை மாத்திரம் சார்ந்திருப்பேன் ஆண்டவரே. உம்மையே நான் நம்பி இருக்கிறேன், முகத்தையே பார்த்துருக்கிறேன், உடைய கரத்தையே நோக்கி இருக்கிறேன். கர்த்தர் எனக்கு உதவி செய்யணும். ஹல்லேலூயா. அவளது கையை இதயத்தில் வைத்து பாடும்படி கேட்கிறேன். ஈரே தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வம், உம் தழும்புகளால் சுகமானோ. யெகோவா ஷம்மா, என் கூட இருப்பீர். என் தேவையெல்லாம் சந்திப்பீர். யெகோவா ஷம்மா, என் கூட இருப்பீர். என் தேவையெல்லாம் சந்திப்பீர்.
நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நல்ல ஆண்டவரே, கிருபையுள்ள பிதாவே, இந்த நல்ல அருமையான மனமகிழ்ச்சியான காலை ஆராதனை வேளைக்காக உமக்கு நாங்கள் கொடாக்கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். சகல ஆசீர்வாதத்திற்கும் காரணர், சகல நன்மைக்கும் காரணர், சர்வ பூமிக்கும் எஜமான், ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து எழுதியிருக்கிறதே நாதா. நிச்சயமாய் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன ஆசீர்வாத வாக்குத்தத்தங்களை ஆண்டவரே பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்ன நிச்சயப்படுத்தப்பட்ட அந்த ஆசீர்வாதங்களை நினைத்து தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். இந்த மாதத்திலும் மேன்மைகளை எல்லாம் அனுபவிக்க எங்களுக்கென்று நிச்சயிக்கப்பட்டு பரலோகத்தினால் முத்திரையிடப்பட்டு எங்களுக்கென்று வாக்கு பண்ணப்பட்டு ஆண்டவரே இந்த கால வேளையிலே சத்துரதை பறித்து கொள்ள முடியாது என்கிற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு சிலுவையில் எங்களுக்கு ஏற்படுத்தின சுகவாழ்வு, சிலுவையில் எங்களுக்கு ஏற்படுத்தின சமாதானம், சிலுவையில் எங்களுக்கு ஏற்படுத்தின செழிப்பு, ஆண்டவரே சிலுவையில் எங்களுக்கு உண்டாக்கி வைத்த நித்திய ஜீவ வாழ்வு, எல்லா நன்மைகளை நினைத்து உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். கர்த்தர் ஆராதனைகளை பொறுப்படுத்தி நடத்தும். நிச்சயிக்கப்பட்ட அந்த நன்மைகளின் மேன்மைகளை அனுபவிக்க கர்த்தர் கிருபை தாரும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும்